வேலூர் மாவட்டம் தமிழகத்தின் அதிக தொகுதிகளை கொண்ட மற்றும் மிகப்பெரிய மாவட்டம். வேலூர் மாவட்டத்தின் மிக முக்கிய நீராதாரமாகவும் ஜீவநதியாகவும் விளங்கியது பாலாறு. பாலாற்றில் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக வெள்ளம் இல்லாததால் மாவட்டம் முழுவதும் வறட்சி வாசம் செய்கிறது. சட்டவிரோத மணல் அள்ளும் செயல்களால் நிலத்தடி நீர்மட்டமும் பெரிதும் சரிந்துள்ளது. இந்நிலையில் வறட்சியில் இருந்து வேலூரை மீட்டெடுத்து பசுமை வேலூரை உருவாக்க களமிறங்கியுள்ளனர் வேலூர் இளைஞர்களும் பொதுமக்களும். பசுமை வேலூர், பசுமை துளிர்கள், ராயல் வேலூர் உள்ளிட்ட 5 அமைப்புகள் ஒன்றிணைந்து வேலூரை பசுமையாக்க மாபெரும் முயற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்காக இளைஞர்கள் கையில் எடுத்திருக்கும் ஆயுதம் விதைப்பந்து. எங்களோட நோக்கம் என்னன்னா வேலூரை பசுமையாக மாற்றணுன்றதான் எங்களோட நோக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 15,000 விதைப்பந்துகள் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்கே கூடியிருக்கோம். இங்கே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்திருக்காங்க. இந்த செய்கிற விதைப்பந்து வந்து 1 லட்சம் வரைக்கும் செய்யணும். இந்த ஒரு வாரத்துக்குள்ளே 1 லட்சம் செஞ்சு அதுக்கு அடுத்த வாரம் வந்து இந்த விதைப்பந்து வந்து தூவுறது தான் எங்களோட பிளானு. காய வைக்கப்பட்ட விதைகளை மண், இயற்கை உரம், தண்ணீருடன் உருண்டையாக பந்து போல் பிடித்து அதை வெயிலில் நன்கு உலர வைத்து பின்னர் அதை பொது வனப்பகுதிகள், நீர்நிலைகள், பொது இடங்களில் தூக்கி எறியும் இவர்கள் மழைக்காலத்தில் விதைகள் உயிர் பெற்று வேலூரை பசுமையாக்கும் என்று நம்பிக்கையுடன் இருக்கின்றனர். நீர்நிலைகளை சார்ந்துள்ள பகுதிகளில் இந்த விதைப்பந்துகளை தூவ இருக்கிறோம். இதை நோக்கமாக இன்றைக்கி நாங்கள் வேலூரில் ஒரு குழுவாக கூடி இதை சென்ற வாரம் வந்து நாங்கள் முடிவெடுத்தோம். இப்போ இந்த சென்ற வாரம் முடிவெடுத்ததை எதிரொலியாக இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த விதைப்பந்து திருவிழாவை நடத்தி வரோம். வேலூரில் வந்து வெயில் அதிகமாக இருக்குன்றதுனால இந்த விதைப்பந்து திருவிழான்னு சொல்லிட்டு நடத்தி இதை விதைக்கிறதா ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு நாங்களும் இதில் கலந்துக்கலான்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு வந்து கலந்துருக்கோம். வெயில் அதிகமாக இருக்குது, அதை குறைக்கணுன்றதுக்காக பசுமை வேலூராக மாற்றணுன்றதுக்காக எங்கள் குடும்பத்தோட சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். இதில் காட்டில் நம்ம மரத்தை வளர்த்தோன்னா, செடி நட்டோன்னா அது வந்து சீக்கிரமாக காஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி விதைப்பந்தை நட்டு தூக்கி வீசி ஏரிக்கரை ஓரமாக, குளத்து ஓரமாக அங்கே இந்த மாதிரி வீசினோன்னா நல்லா செடி நல்லா வளரும். செடி வந்தால் தான் மழை வரும். அதனால் இதை நாங்கள் வந்து எதிர்காலத்துக்கு யூஸ் ஆகும். சமூக வலைதளங்கள் மூலம் தகவல் அறிந்து ஏராளமானோர் தன்னார்வத்துடன் பங்கு பெறுவதாகவும் இவர்கள் கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக வேலூர் செய்தியாளர் குமரவேல்.